அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரப்போற டெட் எக்ஸாமுக்கான பேப்பர் 2ல தமிழ் மற்றும் ஆங்கிலம் பார்ட் 2.1. முதல்ல இன்றைய தத்துவம். தோல்விக்கு 2 காரணம். 1 யோசிக்காமல் இருப்பது, 2 யோசித்த பின்னும் செய்யாமல் இருப்பது. சொன்னது ஸ்ரீ கிருஷ்ணர். இன்னைக்கு நாம 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய முதல் பருவ தமிழ் பாட புத்தகத்துல இருக்கிற தகவல்கள் எல்லாம் பார்ப்போம். முதல்ல வாழ்த்து. பண்ணினை இயற்கை வைத்த அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடல் பொதுமை வேட்டல் அப்படின்ற நூல்ல போற்றி அப்படின்ற தலைப்புல இருந்து எடுக்கப்பட்டது. மொத்தம் இந்த பொதுமை வேட்டல் அப்படின்ற நூல்ல 44 தலைப்பும் 430 பாடல்களும் இருக்கு. இது எழுதினது திருவிக்கா. திருவிக்கா அப்படின்னா திருவாரூர் மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படின்றது தான் அர்த்தம். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 26/8/1883 முதல் 17/9/1953 வரை. இவருடைய பெற்றோர் விருத்தாசலனார் சின்னம்மையார் அவர்கள். இவங்க காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய துல்லம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க. துல்லம் அப்படின்றது தண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில திருவிக்கா அவர்கள் தமிழ் ஆசிரியரா வேலை செஞ்சிருக்காரு. மேலும் நவசக்தி நாளிதழுடைய ஆசிரியராகவும் பல நாளிதழ்கள் ஆசிரியராகவும் இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. தொழிலாளர் நலனுக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் இவர் ரொம்ப போராடினாரு. மேடை தமிழுக்குன்னே இவர் ஒரு இலக்கணம் வகுத்தார்னு கூட சொல்லலாம். இவரை தமிழ் தென்றல் அப்படின்னு நாம பாராட்டுறோம். இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. அடுத்து திருக்குறள். இதுல வாய்மை அப்படின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர். இவருக்கு நம்ம எப்படிலாம் பெயர் சூட்டியிருக்கோம் புகழ்றாங்க அப்படின்னா நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர் அப்படின்லாம் சொல்றோம். இவருடைய காலம் கிமு 31. இந்த குறள்கள் எல்லாமே குறள் வெண்பாவால் ஆனது. இதுல அறம், பொருள், இன்பம், அதாவது இந்த மாதிரி 3 பெரும் பிரிவுகள் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதுல பாத்தீங்கன்னா 133 அதிகாரம், 1330 குறட்பாக்கள் இருக்கு. இந்த நூல் நீதி நூல், 15 கீழ்கணக்கு நூல்கள்ல இது ஒண்ணு. மொத்தம் 107 மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது திருக்குறள். செம்மொழி தமிழ் அப்படின்ற பாடம் தமிழ் மொழியை பத்தின நிறைய தகவல்களை நமக்கு கொடுக்குது. உலகத்துல மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. அதுல கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, ஈப்ரு இந்த மொழியெல்லாம் தான் செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து பெற்றிருக்குன்னு சா அகத்தியலிங்கம் அவர் ஒரு மொழியியல் அறிஞர், அவர் இதை சொல்றாரு. டாக்டர் க்ரௌல் என்ன சொல்றாருன்னா தமிழ் மொழியை ஒரு வெள்ளி தட்டுனும் அதுல இருக்கக்கூடிய தங்க ஆப்பிள் தான் திருக்குறள்னு தமிழ் மொழியை பத்தி புகழ்ந்து சொல்லியிருக்காரு. அடுத்து குமரி கண்டம். குமரி கண்டம் அப்படின்றது தான் உலகிலேயே மிக பழமையான பகுதின்னு சொல்றாங்க. இது கடல்கோள் சுனாமியால அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அந்த இடம்தான் தமிழ் தோன்றிய இடமா இருக்குன்னு தண்டி அலங்காரம் சொல்லுது. பிறமொழி துணை இல்லாமலேயே தமிழால தனித்து இயங்கவும் முடியும், தலை தோங்கவும் முடியும்னு கால்டுவெல் அவர்கள் சொல்றாரு. தமிழ் மொழியில தான் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம்னு 3 வகை இலக்கணங்கள் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணத்தை அக வாழ்க்கை, புற வாழ்க்கைன்னு தனியாவே இங்க பிரிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இலக்கணமும் சரி, இலக்கியமும் சரி செயல் வடிவத்துல இருக்கு. இதுல கலிப்பா வகை, உவமை, உருவகம் அணிகள் இதெல்லாம் பிற மொழிக்கு இல்லாத ஒரு சிறப்பா தமிழ் மொழிக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த பாடம் ஊரும் பேரும். இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சரி, இங்க இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டிலையும் சரி, இங்க எப்படி இந்த ஊருக்கெல்லாம் பேர் வைக்கப்பட்டது அப்படின்றத ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களோட நிறைய விஷயம் சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த திணைகள்னு சொல்லுவோம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு அந்த திணைகளுக்கு ஏத்த மாதிரிதான் ஊர் பேர்களும் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க.
இப்ப உதாரணத்துக்கு குறிஞ்சி, குறிஞ்சினாலே மலையும் மலை சார்ந்த இடமும் தான் அர்த்தம். அப்போ இங்க இருக்கிற மக்கள் அவங்க ஊருக்கு மலை, கிரி, குறிச்சி இது மூணுமே மலைன்னு சொல்ல மலை அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் இந்த மூணு வார்த்தைக்குமே. இந்த மாதிரி மலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை தான் இந்த மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்து போனாலும் இதே பேரையே அவங்க வாழ்ந்த பகுதிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரி முல்லை, முல்லை அப்படின்னாலே காடும் காடு சார்ந்த இடமும். அப்போ இவங்க காடு பட்டி இப்படின்ற பட்டின்றது இந்த காட்டுல அவங்க வளர்க்கக்கூடிய விலங்குகள்லாம் அடைச்சி வைக்கக்கூடிய அந்த இடத்தை தான் நம்ம சொல்றோம். இந்த பெயர்களெல்லாம் வந்து இந்த மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மருதம், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். இவங்க வயல், ஊர், குளம், ஏரி இந்த மாதிரி பேரெல்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அர்த்தம். இந்த மக்கள் அவங்க ஊர்ல கடல், பட்டினம், பாக்கம், குப்பம் இப்படின்ற பேரை வச்சு இவங்க சுத்தி இருக்கிற ஊருக்கெல்லாம் இவங்க பெயர் சூட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிலம், திசை, அவங்க தங்கியிருக்கிற இடங்களுக்கு ஏற்பதான் ஊரும் அதனுடைய பேரும் அமைஞ்சதுன்னு இந்த பாடத்துல சொல்லியிருக்காங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா இந்த பாடலை பாடியது பாரதியார் அவர்கள். புலித்தேவன், புலித்தேவரை பத்தி சில விஷயம் இதுல கொடுத்திருக்காங்க. இவரு 12 வயதிலேயே மற்போர், சிலம்பம், வாழ்வீச்செல்லாம் பயின்றவர். புலி அவங்க நாட்டுல தொல்லை அதிகமா இருக்கும்போது அப்போது இருந்த அரசர் விஜயரங்க சொக்கநாதர் வந்து இந்த புலியை அடக்குறவங்களுக்கு நான் பரிசு தரேன்னு அறிவிச்சிருக்காரு. அப்போ இவர் சின்ன வயசுலயே வந்து அந்த புலியை அடக்கி அந்த பரிசை பெற்றிருக்காரு. பிற்காலத்துல தென்னகத்துல விடுதலை போராட்ட வீரனா முதல்ல வெகுண்டெழுந்தது புலித்தேவன் கூட சொல்றாங்க. அடுத்து தமிழகத்தின் சிறப்பு மரம். தமிழகத்தின் சிறப்பு மரம்ன்ற தலைப்புல பனை மரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த மரத்தை வந்து சாலை ஆக்கிரமிப்பை தடுக்கவும், ஏரி, குளம், வாய்க்கால்ல மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் தான் இந்த மரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு நுங்கு, பதநீர், கற்கண்டு இதெல்லாம் நமக்கு தருது. பனை மரத்துடைய வேர்கள் பார்த்தீங்கன்னா சல்லி வேர்கள். இது வந்து குறைவான நீரை தான் எடுத்துக்கும். ஆனாலும் நல்லபடியா வளர்ந்து மண்ணரிப்பையும் தடுக்கும். பக்கத்துல இருக்கிற வீட்டை கூட அது பாதிக்காது. அடுத்து கால்டுவெல் அவர்களை பத்தின தகவல்கள். இவருடைய காலம் 1815 இருந்து 1891 வரை. இவர் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆனா இவர் வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இடையன்குடி தான். திராவிட மொழிகளின் தாய் தமிழ் மொழின்னு கால்டுவெல் அவர்கள் சொல்றாரு. இவரு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இவர் மறைந்த இடம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னாலே 18 நூல்கள் அப்படின்னு தான் அர்த்தம். இதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, கைநிலை, கார் 40, களவழி 40 அப்படின்னு மொத்தம் 18 நூல்களை தான் நம்ம 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்றோம். இப்போ மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னா நம்ம 8 தொகை 10 பாட்டை சொல்றோம். இது வந்து சங்க காலத்துக்கு அடுத்து உருவாகின 18 நூல். இதை நம்ம 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்றாங்க. இதுல முதல்ல இருக்கிற 11 நூலையுமே நம்ம நீதி நூல்னும், அடுத்த நூல்களை அகவழினும், கடைசியா இருக்கிற இந்த களவழி 40 மட்டும்தான் புறம் சம்பந்தப்பட்ட நூலாகவும் இருக்கு. புறநானூறு. புறநானூறு நம்ம புறம் பிளஸ் 4 பிளஸ் 100ன்னு பிரிக்கிறோம். இதுல புறம் சம்பந்தமான 4 அடிகளை கொண்ட நிறைய 400 பாடல்கள் வந்து இதுல இருக்கு. இது 8 தொகை நூல்கள்ல ஒன்று. நெல்லும் உயிரென்றே அப்படின்ற பாடல் இதுல மோசி ஈரனார் பாடியிருக்காரு. இந்த மோசி ஈரனார் இந்த பெயர் இருக்கு இல்லையா, இதுல அந்த மோசி அப்படின்றது தென் பாண்டியில இருக்கிற ஒரு ஊர் அப்படின்னும், கீரன் அப்படின்றது அவருடைய குடிப்பெயரா இருக்கலாம்னு சொல்றாங்க. இவர் வந்து தெரியாம ஒரு நாள் முரசுக்கட்டுல தூங்கிடுறாரு. அந்த காலத்துல மன்னருடைய இந்த முரசுக்கட்டுல தூங்குனா வந்து அவங்களுக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். ஆனா இவருடைய கவி புலமையால சேரம்மான் பெருஞ்சேரல் இரும்புரை அவரே வந்து இவருக்கு கவரி வீசியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய புகழ் படைச்ச புலவர் இவரு. இவருடைய பாடல்கள் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை இதுலெல்லாம் இடம்பெற்றிருக்கு.
அடுத்து அரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேந்தன்னு சொல்லலாம், மன்னன், கோ அப்படின்னு சொல்லலாம். முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியில சிறந்த 10 தான் வந்து இந்த பகுதியில இடம்பெற்றிருக்கு. இதை எழுதினது மதுரை கூடலூர் கிழார். இவர் கூடலூரை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. இவர் சங்க காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர். காஞ்சி திணையின் துறைகள்ல ஒண்ணுதான் இந்த முதுமொழி காஞ்சி. இதுவும் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. மொத்தத்துல இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இதுல எது 14 கீழ்கணக்கு நூல்ல சேர்ந்ததுன்னு ஒரு பகுதியில வரும்போது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த முதுமொழி காஞ்சிக்கு அறவுரை கோவை அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. இதுல மொத்தம் 10 அதிகாரம் இருக்கு. மொத்தம் 100 பாடல்கள் இதுல இடம்பெற்றிருக்கு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இந்த பாடத்துல மீனாட்சி சுந்தரனாருடைய பெருமைகள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் சொல்றாங்க. ஊவேசா, அதாவது நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்றோம் இல்லையா, அவர் குலாம் காதர் நாவலர், கவரி ராயலு சவரி ராயலு, தியாகராசர் போன்றவர்களின் ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான். இவர் வந்து 6/4/1815 பிறந்தாரு. அதுவும் இவர் திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் கிராமத்தை சேர்ந்தவர். திருச்சியை வந்து திருச்சிராபுரம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அன்னத்தாச்சியார். இவர் திருவாவடுதுறையில ஆதீன வித்வானா இருந்திருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. மேலும் நிறைய கோயில்களுடைய தல புராணங்களை ரொம்ப அழகா பாடியிருக்காரு. இவர் வந்து நோய்க்கு மருந்து வந்து இலக்கியம்தான் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் 1/2/1876 அன்று இயற்கை எழுதினார். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்ற இந்த வார்த்தைகளை சொன்னது ரசூல் கம்சதேவ் அவர்கள். தமிழ் படித்தால் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை பாடியது பெருஞ்சித்திரனார் அவர்கள். கோவூர் கிழார் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. இந்த பாடத்துல முழுக்க முழுக்க கோவூர் கிழார் பத்தின நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து உறையூருக்கு அருகில் உள்ள கோவூரை சேர்ந்தவர். இவர் வேளாள மரபுல பிறந்தவர். நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலையில இவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. நலங்கிள்ளி அவருடைய அரசருடைய அரசவை தலைவராக இருந்திருக்காரு. மேலும் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் போர் பகை மூண்ட போது வந்து நெடுங்கிள்ளி எப்படியும் தோக்கதான் போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட சமரசமா பேசி மற்ற உயிர்களாவது காக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி நெடுங்கிள்ளிய சமாதானம் அடைய செய்து ஒரு போரையே தடுத்தவர் தான் வந்து கோவூர் கிழார். மலையமான் திருமுடிக்காரி இவருடைய 2 பசங்களையும் கிள்ளி வல்லவன் யானை காலால இடறி சாகடிக்கலான்னு முடிவு பண்ணும்போது அந்த மன்னனிடம் சென்று அவருடைய தமிழ் புலமையும் வெளிப்படுத்தி ரொம்ப அமைதியா சொல்லி காரியினுடைய 2 பிள்ளைகளையுமே அவரு கிள்ளி வல்லவன்ட்ட இருந்து காப்பாத்திருக்காரு. இளந்தத்தனார் இவர் ஒரு புலவர். இவரு நெடுங்கிள்ளி அவர்களிடம் போய் பாடி பரிசில் பெறலான்னு போனாரு. ஆனா நலங்கிள்ளியினுடைய ஒற்றரா இருக்கலாமோன்னு சந்தேகப்பட்டு இவரை கொல்றதுக்கு நெடுங்கிள்ளி ஆணையிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கோவூர் கிழார் மன்னருக்கு ரொம்ப அமைதியான முறையில இவர் புலவர், இவரை தண்டிக்க கூடாதுன்னு சொல்லி இவரை மீட்ட செம்மலும் வந்து கோவூர் கிழார் அவர்கள்தான். பெருஞ்சோறு அளித்தல். பெருஞ்சோறு அளித்தல் அப்படின்னாலே போருக்கு போறதுக்கு முன்னாடி அரசர் என்ன பண்ணுவார்னா போர் வீரர்கள் எல்லாருக்குமே நல்ல விருந்து வைக்கிறத தான் வந்து பெருஞ்சோறு அளித்தல்னு சொல்றாங்க. இதுல நாற்றிசை அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா 4 திசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்றது தான் அர்த்தம். நாற்படை அப்படின்னா தேர்ப்படை, குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை அப்படின்னு அர்த்தம். அடுத்து திருச்சி. திருச்சியை பத்தி நிறைய தகவல்கள் இந்த பகுதியில குறிக்கப்பட்டிருக்கு. காவிரியின் தென்கரையில இருக்கிறது தான் இந்த திருச்சிராபுரம் என்கிற திருச்சி. இதனுடைய பழம்பெரும் சான்றுன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை. இதுல பல்லவர் காலத்தினுடைய பல சிற்பங்கள் இருக்கு. உறையூரை தலைநகரா வச்சுதான் அப்போ ஆண்டு வந்தாங்க. இந்த உறையூருக்கு பேர் என்னன்னா கோழிமா நகரம்னு ஒரு பேர் இருக்கு. இது சோழர்களின் தலைநகரமா இருந்தது. 2000 ஆண்டு பழமை வாய்ந்த கல்லணை, கரிகால மன்னனால் கட்டப்பட்ட கல்லணை வந்து இங்க திருச்சியுடைய இதுலதான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா முக்கொம்பு, ஊமையன் கோட்டை, புளியஞ்சோலை, பச்சை மலை, இதெல்லாம் திருச்சியில இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்.
தாயும் மாணவருக்கு ஞானநெறி காட்டிய மௌனகுரு அவர்களும் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளரான வாவே சுப்பிரமணியம் அவர்களும் பிறந்தது இந்த திரிசராபுரத்துல தான். அடுத்து ஐவர் கடமை. ஈன்று புறந்தருதல் எந்தலை கடைனேன்னு தொடங்கக்கூடிய இந்த பாடல் புறநானூர்ல இடம்பெற்றிருக்கு. இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அப்படின்றது காளமேக புலவரால் எழுதப்பட்டது. இவர் கும்பகோணம் நந்தி கிராமத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னொருத்தவங்க விழுப்புரம் அருகில் உள்ள எண்ணாயிரத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய இயற்பெயர் வரதன். இவர் திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில பணிபுரிந்தவர். வைணவத்திலிருந்து சைவ மதத்திற்கு இவர் மாறினாரு. இவர் கார்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றவர்னு சொல்றாங்க. அதனாலதான் காளமேக புலவர்னு இவருக்கு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. இரு பொருள் அமைய நகைச்சுவை பாடுவதுல இவர் மிகவும் சிறந்தவர். கல்விக்கு எல்லை இல்லை. இந்த பாடலை பாடினது ஔவையார் அவர்கள். இவர் சங்ககால ஔவையாருக்கும் பிற்பட்டவர். அதாவது கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவருடைய காலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பாடல் தனிப்பாடல் திரட்டுல தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இந்த தனிப்பாடல் திரட்டு அப்படின்றது ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலின் பேர்ல சந்திரசேகர கவிராச பண்டிதர் தான் தொகுத்தாரு. கணித மேதை ராமானுஜம். கணித மேதை ராமானுஜம் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 22/12/1887 இருந்து 26/4/1920 வரை. இவர் ஈரோடை சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர் சீனிவாசன் கோமல்லம். இவரு 3 வயது வரைக்கும் பேசும் திறனே இல்லாம இருந்தாரா. அதுக்கப்புறம் இவரை பள்ளியில சேர்த்ததுக்கு அப்புறம் தான் மாணவர்களுடைய பழகி நல்ல பேசும் திறன் பெற்றாராம். இவர் காஞ்சிபுரம் திண்ணை பள்ளியில தான் அவர் பயின்றாரு. சுழியம் அதாவது ஜீரோவுக்கும் மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசிரியரிடமே தைரியமா சொன்னவர் இவரு பெர்னௌலிஸ் எண்கள் அப்படின்ற தலைப்புல கட்டுரை எழுதிட்டு வந்தாரு. இது நிறைய கணித மேதைகளை இவரை பாராட்டும்படி செஞ்சுது. 17/3/1913 இவர் இங்கிலாந்து சென்றார். அங்க பாத்தீங்கன்னா அதே மாசம் 18/4 டிரினிட்டி கல்லூரியில ஆராய்ச்சி மாணவரா சேர்ந்தாரு. ஹார்டி அப்படிங்கிற ஒருத்தர் ரோசர்ஸ் ராமானுஜன் கண்டுபிடிப்புகள் அப்படின்ற தலைப்புல இவருடைய நிறைய விஷயங்களையே சேர்த்து நூலாய் போட்டாரு. இங்கிலாந்து பல்கலைக்கழகம் 1918 பிப்ரவரியில உயரிய விருதான FRS பட்டம் இவருக்கு கொடுத்து கௌரவிச்சது. இவர் பின்னாடி காச நோயால தான் பாதிப்படைஞ்சு மரணம் அடைந்தாரு. 22/12/1962 அதாவது இவருடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசு 15 காசு அஞ்சல் தலையை வெளியிட்டது. மொத்தம் 25 லட்சம் மதிப்புக்கு அதை வெளியிட்டாங்க. இது அன்னைக்கே இது விற்று தீர்ந்தது ஒரு தனி சிறப்பு. 3/10/1972 ராமானுஜம் கணித அறிவியல் நிறுவனம் அப்படின்றது சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டது. சென்னை துறைமுகம் குடிநீர் கப்பலுக்கும் இவருடைய பேர் சீனிவாச ராமானுஜம் அப்படின்றத வச்சாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்துல இந்த துறைமுகத்துல அவர் எழுத்தரா பணிபுரிஞ்சிருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நன்றி பரிசு. நன்றி பரிசுன்றது மருதுபாண்டி அவர்கள் சிவகங்கை ஆண்டவர். இவர் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். இவர் பகைவர்கள்கிட்ட மாட்டி தப்பி ஓடிட்டு இருக்கும் போது வழியில ஒரு வயதான கிழவி அவர்கள் இவருக்கு சாப்பிட பழைய சோறும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறதுக்கு அவருடைய வீடும் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்காக இவரு அந்த ஊரையே அவங்களுக்கு பரிசா கொடுத்தாரு. அந்த ஊர் பேர் என்னன்னா பழஞ்சோற்று குருநாதன் ஏந்தல். சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் அப்படின்னா முதல் எழுத்துக்களா நம்ம மறுபடியும் அதோட ரிமெம்பர் பண்ணிப்போம். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்த 30 எழுத்துமே தான் நம்ம முதல் எழுத்துன்னு சொல்றோம். இந்த முதல் எழுத்துக்கள் எல்லாம் எதையுமே சார்ந்து வர்றது இல்லை. அதனால்தான் நம்ம அதை முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அதுல உயிர்மெய்யும் ஆயுதம் பத்தி இப்ப பார்ப்போம். உயிர்மெய் அப்படின்னாலே உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து வர்றது இல்லையா, அதை தான் உயிர்மெய்ன்னு சொல்றாங்க. இப்போ மெய் எழுத்து இட்டு.
இது ஆ அப்படின்ற உயிரெழுத்தோட சேரும்போது இட்டு கூட்டல் ஆ டா அப்படின்ற ஒரு உயிரெழுத்து பிறக்குது. இதை தான் நம்ம உயிர்மெய்ன்னு சொல்றோம். மொத்தமா பார்த்தீங்கன்னா 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்தோட சேர்ந்தா மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு. அடுத்து ஆயுதம். இந்த 3 புள்ளிகளை வச்சு இந்த உருவத்தை தான் நம்ம ஆயுதம்னு சொல்றோம். இது அக்கேனம், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் இதோட இதுல சேராது. இது தனித்தும் வராது. அதாவது முன்னாடி ஒரு குறில் எழுத்தும் பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் குறிலும் தான் வரும். இதுக்கு நடுவுல தான் இந்த அக் அப்படின்ற எழுத்து வரும். அக் அப்படின்ற எழுத்து இந்த ஆயுத எழுத்து தனித்து வராது. ஸோ இதோடைய முன்னெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிலாவும் பின்னெழுத்து வல்லின உயிர்மெய் குறிலாவும் தான் இருக்கும். இந்த எழுத்து இந்த மாதிரி நடுவுல தான் வர முடியுமே தவிர்த்து இது தனித்து வராது. பேச்சு வழக்கு அப்படின்னா என்ன? நம்ம சாதாரணமா பேசுற வழக்கை தான் பேச்சு வழக்குன்னு சொல்லுவோம். தலகாணி, வேர்வை, ஊடு, வேலை இதெல்லாம் பேச்சு வழக்கு. இதையே எழுத்து வழக்குல எப்படி சொல்லுவோம்? எழுத்து வழக்கு அப்படின்னா செய்யுள் நடை இல்லைன்னா இலக்கண வழக்குன்னு சொல்லலாம். அப்போ அதுல நம்ம தலையணை, வேர்வைனா வியர்வை, ஊடுன்றத வீடு, வேலைன்றத வேலை அப்படின்னு நம்ம கரெக்டா சொல்லுவோம். இதை தான் நம்ம எழுத்து வழக்குன்னு சொல்றோம். அடுத்து சொற்கள் பார்ப்போம். முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா ஒரு மனிதர்களுடைய இல்ல விலங்குகளுடைய இல்ல இடத்தினுடைய ஏதோ ஒரு பெயரை தான் நம்ம பெயர்ச்சொல்னு சொல்றோம். வினை அப்படின்னா செயல்கள், அதாவது ஆக்ஷன் வேர்டை தான் நம்ம வினைச்சொல்னு சொல்றோம். நிற்கிறது, நடத்தல், ஓடுதல், ஆடுதல், பாடுதல் இந்த மாதிரி செய்யற ஒவ்வொரு செயலுமே வினைச்சொல் தான். இடைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொல் தனித்து வராது. இது வினைச்சொல்லோட பெயர் சொல்லோடையுமா சேர்ந்து தான் வரும். உதாரணத்துக்கு அப்பாவும் அம்மாவும். இந்த அப்பா அம்மாங்கிறது இங்க பெயர் சொல். இதுல அப்படின்னு வர்றதை தான் நம்ம இடைச்சொல்னு சொல்றோம். இடைச்சொல் எப்பயுமே தனித்து நின்று பொருள் தராது. இப்ப ராமன் கூட்டல் ஐ, ராமனைன்னு வருது. இதுல இந்த ஐ அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, இதுதான் இடைச்சொல். அதே மாதிரி பயனேன் கொள். பயனேன் கொள் நம்ம முன்னாடியே இந்த கொள் அப்படின்ற வார்த்தையை பார்த்திருக்கோம். அதாவது இது ஒரு கேள்வியா வரும். இதனால என்ன பயன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லோடையோ இல்லைன்னா வினை சொல்லுடையோ சேர்ந்து வரும்போது வர்றதை தான் நம்ம இடைச்சொல்னு சொல்றோம். இதே மாதிரி மனதார, இந்த மனதாரில் வர ஆற அப்படின்ற அந்த வார்த்தை தான் நம்ம இடைச்சொல்னு சொல்றோம். இடையில வரும் ஆனா தனித்து வராது. பெயர் சொல்லோடையோ இல்ல வினை சொல்லோடையோ இல்ல இரண்டு மூடும் சேர்ந்துதான் இந்த இடைச்சொல் வரும். அடுத்து உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்னாலே பண்புகளை குறிக்கிறதுக்கு தான் வருது. அதாவது ஒரு பெயர் சொல் இல்ல வினை இது எப்படி நடந்தது இல்லைன்னா அது எப்படி இருக்கு அப்படின்னு அதனுடைய பண்புகளை குறிக்கிறதுக்கு வர்றது தான் உரிச்சொல். பொதுவா இது செய்யுள்ல தான் அதிகமா பயன்படுது. பேச்சு வழக்குல இது கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாநகர். மாநகர் அப்படின்னா மிகப்பெரிய நகரம் அப்படின்னு அர்த்தம். இங்க நகர் அப்படின்றது ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல்லுக்கு அதை விலாவரியா அதனுடைய பண்பை சொல்றதுக்காக அது எப்படிப்பட்ட நகரம், பெரிய நகரம் அப்படின்னு விளக்குறதுக்காக வந்திருக்கிறதால இதை நம்ம உரிச்சொல்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா விடுபட்ட எழுத்து. அதாவது உயிர்மை எழுத்தை எப்படி சேர்க்கறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு பதில் சொல்ல முடியும். இப்போ கு அப்படின்ற ஒரு உயிர்மை எழுத்து எப்படி பிறக்குது? இதுல இதோடைய எழுத்து இக்கு கூட்டல் ஊ, ஊவோட சேர்ந்துதான் இது கு அப்படின்னு பிறக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த விடுபட்ட எழுத்தை நம்மளால கரெக்டா ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி இம் கூட்டல் ஏ, இம் மெய் எழுத்து ஏன்ற இந்த உயிரெழுத்தோட சேரும்போது மே அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த மெய் எழுத்து வரும்னு நம்ம சொல்லணும். இதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா ச. ச அப்படின்றது எந்த மெய்யெழுத்துல இருந்து பிறக்கும்னா இச்சு. இச் அப்படின்ற எழுத்து கூட ஆ அப்படின்ற எழுத்து சேரும் போதுதான் ச அப்படின்றது உருவாகுது. அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள் பார்ப்போம். வல்லினம் அப்படின்னாலே கசட தபர நம்ம சொல்லுவோம். இதுல
இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 எழுத்து மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல மிகுந்து வரும். இதனுடைய எழுத்துக்களை தான் நம்ம இது 4 எழுத்தை தான் நம்ம வல்லினம் மிகும் இடங்களை நம்ம பார்ப்போம். முதல்ல சுட்டெழுத்து. சுட்டெழுத்து நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதாவது ஆ, இ, உ இந்த 3 எழுத்தை தான் சுட்டெழுத்துன்னு சொல்றோம். இது அந்த, இந்த, உந்த, அங்கு, இங்குன்னு சுட்டுறதுக்காக, குறிப்பா சொல்றதுக்காக நம்ம இதை பயன்படுத்துறோம். அதனால தான் இதுக்கு பேரு சுட்டெழுத்து. இதுல பாத்தீங்கன்னா அப்படின்ற எழுத்து இந்த காலத்து வழக்குல இல்லை. இந்த சுட்டெழுத்து வரும்போது இது 2 பகுதியா பிரிச்சுக்கோங்க. முதல்ல இது ஒரு பகுதி, இந்த கூட்டல் பிரிக்கிறோம் இல்லையா, இது ஒரு பகுதி. இப்போ இந்த இடத்துல சுட்டெழுத்து வந்துடுது. இந்த இடத்துல நம்ம மேல என்ன பார்த்தோம், இந்த இக்கு இச்சு இத்து இப்பு க ச த ப இதை மையமா வச்சு ஒரு ஒரு வார்த்தை தொடங்குச்சுன்னா, இப்போ பை அப்படின்றதுல இப்பு அப்படின்ற ஒரு வல்லினம் அடங்கியிருக்கு. ஸோ இக்கு இச்சு இத்து இப்பு இதை தொடங்கி இந்த வார்த்தை அமைஞ்சதுன்னா இந்த இடத்துல வல்லினம் மிகும். அதாவது இப்பு அப்படின்ற ஒரு எழுத்து இங்க சேரும். அப்பையன். அடுத்து அதே மாதிரி ஆ அப்படின்றது சுட்டெழுத்து, சட்டை. இங்க சா அப்படின்றது நம்ம மேல சொன்னோம் இல்லையா, இக்கு இச்சு இத்து இப்பு. ஸோ இந்த சா அப்படின்ற எழுத்துல தொடங்குறதால இங்கேயும் வல்லினம் மிகும். அச்சட்டை. ஊ கூட்டல் பக்கம், உப்பக்கம். இங்க இந்த பா அப்படின்னு ஒரு அந்த உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா இது மிகும்போது இப்பு அப்படிதான் இது கூட சேரும். இதே மாதிரி சா அப்படின்ற எழுத்தோட இதோடைய மெய் எழுத்து இச்சுன்றது தான் இங்க நம்ம சேர்க்கிறோம். இது நமக்கு பிரித்து எழுதுகளை ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப அச்சட்டை, இப்பையன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தா நம்ம இதன் மூலமா அழகா ஈ கூட்டல் பையன், ஆ கூட்டல் சட்டைன்னு நம்ம கரெக்டா பிரிச்சு எழுத முடியும். அடுத்து ஏ என்கிற வினா எழுத்து முன் வல்லின எழுத்தை முதலாக கொண்ட சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். அதாவது இப்போ ஏ அப்படின்றது வினா எழுத்து. எப்படி வினா எழுத்துனா, எந்த சட்டம் அப்படி சொல்லுது, எந்த குழந்தை அப்படின்னு நம்ம ஏ அப்படின்ற எழுத்தே வினா எழுத்து தான். இது கூட சா, சான்றது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, இக்கு இச்சு இத்து இப்பு இது 4ஐயும் வச்சு தொடங்குற எந்த வார்த்தையா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சா அப்படின்னா இச் அப்படின்ற ஒரு வல்லின எழுத்தே மிகும். ஏ கூட்டல் சட்டம், எச்சட்டம். அதே மாதிரி ஏ கூட்டல் குழந்தை, எக்குழந்தை. இந்த இடத்துல முதல்ல என்ன இருக்கு, கூ. இந்த கூ அப்படின்றதுடைய மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா இக்கு. அப்போ இந்த இடத்துல இக் அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்க்கணும், எக்குழந்தை. அடுத்து அகர ஈற்று வினை எச்சங்களுக்கு முன் இக்கு சித்திப் அது வந்ததுன்னா வினை சொற்கள் வரையணும். அப்பயுமே வல்லினம் மிகும். இப்போ உதாரணத்துக்கு ஓட அப்படின்றது ஒரு வினை எச்சம். இது ஏன் வினை எச்சம் அப்படின்னு சொல்றோம்னா, ஓடுதல், பேசுதல், ஆடுதல் அப்படின்றது வினை வார்த்தைகள். இது முடியலை இந்த இடத்துல, இன்னுமே முடியாம ஓட எச்சமா இருக்கு. எச்சம் அப்படின்னாலே அந்த செயல் இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம். முடியாம இருக்கிற வினை வார்த்தை அப்படின்றதால இதை நாம வினை எச்சம்னு சொல்றோம். இந்த மாதிரி வினை எச்சத்துடைய இக்கு இச்சு இத்து இப்பு இது சம்பந்தப்பட்ட வார்த்தை அதாவது முதல் எழுத்து வல்லின எழுத்தா இருந்தா இது கூடயும் வல்லின எழுத்து மிகும். ஓட காத்திருக்கின்றேன், இங்க இந்த இக்கு அப்படின்ற எழுத்து மிகுந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பேச. பேச அப்படின்றதும் முடியல. இப்போ வினை, இது ஒரு வினை நமக்கு தெரியும். இது வினை முற்றுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேசினான் அப்படின்னு இருக்கும். அப்போ பேச அப்படின்னா இங்க இது முடியவே இல்லை, எச்சமா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, எச்சம் அப்படின்னாலே முடியலைன்னு அர்த்தம். அப்போ பேச, அது பேசினான்னு இல்லாம பேச. இந்த மாதிரி வினை எச்சம் சேன்றது இச் அப்படின்ற ஒரு வல்லின எழுத்தினுடைய உயிர்மெய் தான். இது இப்போ சேரும்போது பேச செய்தார் அப்படின்னு இந்த இடத்துல இச் அப்படின்ற வல்லினம் மிகுந்திருக்கு. அடுத்து இகர ஈற்று வினை எச்சங்களுக்கு முன்னும் இந்த வல்லினம் வந்தா, வினை சொற்கள் வந்தா இதுவுமே வல்லினம் மிகும் இடங்கள். இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா, இதுவும் வினை எச்சம் தான். இங்க பார்த்தீங்கன்னா நாடி கூட்டல் சென்றான். இந்த நாடியில அங்க முன்னாடி அகர ஈற்று
எச்சமா இருந்தது. ஓட ஆ அப்படின்ற எழுத்து. இங்க பாத்தீங்கன்னா நாடி, இது இகர ஈற்று வினை எச்சம்னு இதை நம்ம சொல்றோம். இங்க நாடி ஊன்றி இந்த இடத்துல இ அப்படின்ற எழுத்து எச்சமா நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி எழுத்துலயும் வல்லின எழுத்தை முதலாக கொண்ட எழுத்து வந்துச்சுன்னா அதனுடைய எழுத்துக்கள் மிகும். நாடி சென்றான், ஊன்றி படித்தான். இதுல நம்ம இன்னும் சில விஷயம் தெரிஞ்சிருக்கோம். என்னன்னா அகரஈற்று வினையெச்சம் அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்கோம். இகரஈற்று வினையெச்சம்னா என்னன்னு கத்திருக்கோம். இது இலக்கண குறிப்புக்கும் நமக்கு உதவியா இருக்கும். அடுத்து 8, 10 அப்படின்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி இந்த வல்லின சொற்கள் வந்துச்சுனாலும் வல்லின எழுத்து மிகும். இப்ப பாத்தீங்கன்னா 8 கூட்டல் கால், 8 கால், அந்த இக் அப்படின்ற எழுத்து வந்திருக்கு. அதே மாதிரி 10 அப்படின்ற பேரோட 10 பேர், இப் அப்படின்ற எழுத்து மிகுந்திருக்கு. எதிர்மறை பொருளில் வரும் பெயரெச்சங்கள். இதுக்கு முன்னாடியும் வல்லின எழுத்து மிகு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாடா, பாடா அப்படின்றது பாடு அப்படின்றது பாசிட்டிவா வர்றது. பாடா அப்படின்றது பாடல அப்படின்ற ஒரு எதிர்மறை பொருள்ல வருது. இது நேர்மறை பொருள் கிடையாது. இந்த மாதிரி வார்த்தையோட வல்லினத்தை முதல்ல கொண்ட வார்த்தை வந்துச்சுன்னா அங்கேயும் வல்லினம் மிகும். அதே மாதிரி பாடிய கூட்டல் கவிதை, பாடிய கவிதை. இதை நம்ம இந்த மாதிரி பாடா அப்படின்னு வர்ற வார்த்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்றோம். அதாவது பாடான்னு எதிர்மறை பொருள் வர்ற பெயரெச்சங்களா இருந்தா நம்ம அதை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்னு சொல்றோம். வல்லினம் மிகும் இடங்கள். வல்லினம் மிகும் இடங்களை பார்த்தோம். இது வல்லினம் மிக இடங்கள். வல்லினம் மிக இடங்கள்னா அதாவது பெயரெச்சம். முற்று பெறாத வினைச்சொற்கள் பெயரை கொண்டு முற்று பெறும். அதாவது பெயரெச்சம் இதுக்கு முன்னாடி வல்லின எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை வந்தா இந்த இடத்துல வல்லின எழுத்து மிகாது. இப்ப பாத்தீங்கன்னா வந்த குழந்தை, இங்க இந்த கூ கணந்த இக்கு இங்க வரல. அதே மாதிரி காய்ந்த கூட்டல் கட்டை, இது கூட காய்ந்த கட்டை, இங்க வல்லினம் மிகாது. அதாவது முற்று பெறாத ஒரு வினைச்சொல் பெயருக்கு முன்னாடி இது மாதிரி வந்ததுன்னா, அதாவது பெயரெச்சமா இருந்ததுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. பெயரெச்சம் அப்படின்றது என்னன்றத பின்னாடி நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு வினை வார்த்தை தான். இப்போ வந்த அப்படின்றது ஒரு வினைச்சொல். வருதல், வந்தா அப்படின்றது ஒரு வினைச்சொல் தான். இதுவே முடியாம ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி முடியாம நிக்குது இல்லையா, இதைதான் நம்ம பெயரெச்சம்னு சொல்றோம். இந்த பெயரெச்சத்தோட இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த எழுத்துக்கள் வந்தா வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. அடுத்து தமிழ் எண்கள் பார்ப்போம். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்துல 3வது பருவத்துல சொல்லியிருக்காங்க. 10 அப்படின்றதுக்கு இந்த வடிவத்தை தான் கொடுத்திருக்காங்க. யா அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் 10க்கு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் இந்த ஒரு சிம்பலை தான் இந்த இதை தான் தமிழ் எண்கள்ல 10ன்னு சொல்றாங்க. ஆனா இதுவே நம்ம இப்போ 7ஆம் வகுப்புல முதல் பருவ புத்தகம் பார்க்குறோம். இதுல 10 அப்படின்றதுக்கு ஒன்றுக்கு இது 1 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கா இது கூட பூஜ்ஜியத்துக்கு உண்டான இந்த இதையும் சேர்த்து தான் 10 அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த நம்ம நிறைய நானும் நெட்ல அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஜென்ரலா இப்போ இந்த காலத்துல இதை தான் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த டெட் எக்ஸாம்ல இந்த சிலபஸ்ல ரெண்டு புக்லயுமே வித்தியாசமா இந்த 10க்கு ஒரு உருவத்தை இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க எக்ஸாம்ல ஒருவேளை 10 அப்படின்றதுக்கு கேட்டீங்கன்னா இந்த கா 0 அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்க இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை ரெண்டுமே கேட்டிருந்தாங்கன்னா இந்த காலத்துல இதை தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த கா 0 அப்படின்றது தான் 10க்கு குறிக்கிறாங்க. இதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த புக்லே ரெண்டுமே ரொம்ப முரண்பாடா இவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ நம்ம மொரீஷியஸ் நாட்டுல கூட நம்ம தமிழ் எண்கள் அதுல பதிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த கா 10 இந்த இங்க இருக்கு இல்லையா, இதை தான் போட்டிருக்காங்க. இந்த ஒரு கா 0 இதுதான் 10ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால
நீங்கள் எக்ஸாம் வரும்போது இந்த 10 அப்படின்றத குறிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு தேர்ந்தெடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ப்ளீஸ் எங்கள் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எங்கள் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.